எப்போதுமே அந்த ஏகாதசி விரதம் என்று சொல்லும். தன்னிச்சையாகவே அவர்களுடைய அந்த சந்தர்ப்பம் இதை பெறுவரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்பது செய்யும் தொழிலை தெய்வமாகி விடுகின்றது. ஆக நம்முடைய எண்ணங்கள் இவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற அக்கறையே நமக்குள் வளர்கின்றது. இதிலே நமது வியாபாரம் பெருக்கும் சுயநலம் வருகின்றது, அதுல பொது நலமும் கலக்கின்றது, ரெண்டு உணர்வும் சேர்க்கின்றது. ஆக இடைப்பட்ட நேரத்தில் நாம் எப்படியும் அரிசியை படுத்தி மறுபடியும் தண்ணீர் வைத்து வடிகட்டி எடுத்தாலும் ஒரு கல் வந்து விடுகின்றது. இதேபோல் நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் குறைபாடுகள் நமக்குள் வந்துவிடும். அத்தகைய நிலை வந்தால் உடனே அதை அந்த உணர்வு நம்மை இயக்காதபடி ஆத்ம சுத்தி செய்து அதை சுத்தகரித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பழக்கத்துக்கு வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை பயன் பகைமை உணர்வு நமக்குள் உருவாதபடி அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் இந்த சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப நமது உயிர் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கே அழைத்து செல்லும். நாம் இந்த குறைபாடுகளில் நாம் அதிகமாக வளர்த்துக் கொண்டால் எவர் உணர்வு நமக்குள் அதிகமாகின்றதோ இந்த உடலுக்கு பின் இந்த உயிர் அந்த உடலுக்கு அழைத்து செல்லும். பின் அதன் உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாக இருந்தால் அந்த பேயாக மாற்றும், நோயாக மாறும். பின் இந்த உடலை விட்டு வெளியே வந்த பின் அந்த விஷத்தின் அளவுகோல் படி உயிர் வெளியே வந்த பின் மனிதன் அல்லாத உடலை உருவாக்கிவிடும். இதே உயிர் தான். ஆகவே நம் உயிரை மதித்து பழக வேண்டும். ஆனால் இந்த உயிர் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதைத்தான் இயக்குகின்றது, அதைத்தான் உடலாக்குகின்றது, அதைத்தான் ஆளுகின்றது. அதை எண்ணும் போது அதன் வழி வருகின்றது. ஆக நமக்குள் உடலான மனமே நமக்குள் எண்ணமாகி அந்த எண்ணத்தின் உணர்ச்சி நம்ம வாழ்க்கையின் செயலாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே தீமைகளை நீக்கிய அருள் உணர்வை நமக்குள் ஏங்கி அதை நமக்குள் வளர்த்து கொண்டால் இன்றைய உலக நிலைகளில் இருக்கும் விஷத்தன்மைகள் நமக்குள் கவராது ஆத்ம சுத்தி செய்து ஒவ்வொரு நொடிக்கும் எத்தகைய பத்திரிகை படித்தாலும் பிறருடைய குறைபாடுகளை கேட்டு அது அறிந்து கொண்டாலும் அந்த அறிந்து கொண்ட தீமைகள் நமக்குள் வளராது. அந்த மன தூய்மையை நாம் செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் நமது வாழ்க்கையில் இதை இந்த கணக்கு கூடினால் நமது உயிர் ஜட்ஜ்மெண்ட் ஆகும். அதற்கு தக்க நமக்கு தீர்ப்பு இனி பிறவில்லை என்ற நிலையை அது தீர்ப்பளிக்கும். இதிலே சிறிது தவறினால் எதனுடைய விஷயத்தின் தன்மை அது வலிமையானது. அந்த உணர்வின் அடிப்படை நமக்குள் வளர்ந்து விட்டால் அதன் தீர்ப்பே நமக்குள் இந்த உயிர் மீண்டும் உடல் பிறவிக்கு வந்து நாம் மனிதனாக வருவதற்கு சில காலமாகும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் மீண்டும் மனிதன் இறந்த பின் மனிதனாக வருவதற்கு பல காலம் ஆகும். மனிதனே மிருக உணர்வு கொண்டு மாறும் போது பண்டைய கால மக்களைப் போல முந்தி பண்டைய கால மக்கள் அனுபவத்தால் மாற்றி வந்தார்கள். ஆனால் இந்த விஞ்ஞான அறிவால் கடும் விஷயத்தின் தன்னை மாற்றி மனிதன் அல்லாத நிலையில் வரும். விஞ்ஞான அறிவுகள் கூடினாலும் ஆக இந்த உடலை ஆனந்தப்படுத்துவதற்காக நைட் கிளப் என்று தவறான பாதைகள் தன் மதுவையும் தன்னை மறந்து இந்த உடலில் ஆனந்த நிலையை பெற வேண்டும் என்று இப்படி ஊருக்கு ஊரு பெறும் நகரங்களில் இப்படி ஆனந்த கூத்தாடும் நிலைகளை வைத்து விடுகின்றனர். ஆகவே இதையும் அரசாங்கம் அதுவும் அனுமதிக்கின்றது. ஆக இதை போல இன்று இந்த உடலில் காணும் சொர்க்கம் அடுத்து நம்ம நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்றது மறந்து விட்டார்கள். ஆக இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நமது குரு காட்டிய அருள்வழியில் இன்று உலகமே துரித நிலைகள் கொண்டு ஒன்று மனிதன் மிருகமாக மாறும் நிலை வருகின்றது. இல்லை என்றால் இந்த பூமியை நிலை தடுமாறும் நிலை வருகின்றது. நாம் உணரப் போறதில்லை நிலை தடுமாறிவிட்டால். ஆனால் இதே போல நாம் அந்த தியானத்தில் வலு பெற்றால் அதையும் நாம் உணர முடியும். அதிலிருந்து நாம் விடுபடும் ஞானமும் நமக்கு கிடைக்கும். ஆகவே இப்பொழுது அந்த உணர்வின் தன்மை நாம் வளர்த்துக் கொண்டால் இனி அணுகுண்டுகளுடைய வெடிக்க தொடங்கினால் இந்த பூமியிலே சேமித்து வைத்த அணுகுண்டில் பெரும்பகுதியானவர்கள் வெடிக்க ஆரம்பித்தோடு
இந்த கதிர் இயக்கங்கள் சூரியனுடைய நிலையில் மேக மண்டலங்களாக மாறி சூரியனை ஒளிக்கதிர்கள் நம் பூமியில் படாது தடைப்படுத்தினால் பனிப்பாறைகளாக மாறி நமது பூமி இப்போது இருப்பதை திசை மாறி நாம் கடலுக்குள் போகலாம். இந்த மனிதன் இந்த கடலுக்குள் சென்றால் இந்த மனித உடலை இழந்து அந்த உயிரணு அதற்குண்டான உணர்வுக்கொப்ப மீனினங்களாக மாறலாம். அது ஐஸ் பாறையாக மாறினால் அதன் உணர்வு இங்கே சிறிதாகி இந்த பூமி சூரியன் விட்டு நகர்ந்து சென்றால் இதை சிதைவுண்டு அடுத்த மண்டலங்களுக்கு ஈர்க்கப்படலாம். நாம் சென்ற விஞ்ஞான அறிவு கொண்டும் அடுத்த மண்டலத்திலிருந்து தப்பித்தோன்ற நிலைகள் வியாழன் கோள் வந்து அது மோதி அது ஐசு பாறைக்குள் நுழைஞ்சதனால் சேதமில்லாது தப்பியது. நமது பூமி போல அதே உருவம் கொண்ட இந்த உணர்வுகள் நம் பூமியிலே பற்றிருந்தால் என்று நாம் எல்லாம் விருப்பமா என்று சொல்ல முடியாது. அது 10-20 வருடத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் சொல்வதற்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னேன். இப்ப யாரும் லட்சியப்படுத்தவில்லை. விஞ்ஞானிகள் இந்த மாதிரி வரக்கூடிய உணர்வுகள் நமது பிரபஞ்சத்தின் ஈர்ப்புக்குள் வரைப்போகும்போது அது சிதைந்து எல்லாமே வியாழன் கோள் வந்து மோதிவிட்டது என்று சொன்னார். இதே போல உலக அதிசயங்கள் மாறிக்கொண்டே இருக்கப்படும் போது இந்த மனித உடலில் குறுகிய காலம் வாழும் போது எத்தனை கோடி இன்னல்களை கலந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளோம். இந்த உயிர் இதனைத்தான் உணர்வை ஒளியாக மாற்றிய அருணூற்பட்ட அந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் நாம் இன்னொரு உடலின் பிறப்புக்கு செல்லாதபடி இந்த உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாகும் வேகா நிலை என்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் என்றும் ஏகாந்த நிலை பெற்று வாழலாம். ஆக பகமையே இல்லாத போது நமக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற என்றும் அந்த அருள் வழியில் நாம் வாழ முடியும். இதை இப்ப இருந்து தயார் செய்து கொண்டாங்க. நாளைக்கு செத்த பிற்பாடு என்னன்னு தெரிஞ்சா பார்த்துக்கலாம். நாம் எந்தெந்த நிலைகள்ல நாம் இறக்கின்றோமோ இன்னொரு மனித உடலுக்குள் போய் எத்தனை தீய வேலைகளை செய்கின்றது. ஒருத்தர் தீயிலே குதிச்சு இறந்து விட்டால் அந்த இறப்பது மேல நந்தன் பாசமாக இருந்து பழகிவிட்டால் அந்த ஆன்மா அவன் உடலுக்குள் சென்றவன் அவனும் தீயிலே விழுந்து வேகும்படி செய்கின்றது. ஒருத்தன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் அந்த நண்பன் மேல் பாசத்தோடு இந்த ஆன்மா வந்தால் அவன் இருப்புக்குள் சென்று அவனையும் தற்கொலை பண்ணும்படிதான் செய்கின்றான். இதை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் கடும் நோயாக இருந்தால் உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது அந்த நண்பன் மேல் பாசமாக இருந்தால் அந்த ஆன்மா அந்த உடலை சென்று அந்த நோயின் உணர்ச்சி உண்டாகி அவனை தடுமாறச் செய்கின்றது. இதை நம்ம கண்ணிலே பார்க்கிறோம். ஆகவே மீண்டும் மனித உடலுக்கு வரும்போது நரக வேதனைத்தான் படுகின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்கு தியானத்தில் உங்க உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் வீரி சக்தி. ஏன்னா முந்தியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. முந்தி தியானத்தில் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. வேகமா சொல்லிட்டு போக முந்தைய நிலைகள் எல்லாம் இப்ப அதிகமா அதை சொல்றதை குறைத்து விட்டு முக்கியமா உங்க உடல் உறுப்புகளில் உருவாக்கிய அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்றால் எனது பிரார்த்தனையுமே முழுமையாக அந்த சென்றடைகின்றது. நீங்களும் அதை போல இயங்கும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்க உடல் உறுப்புகள் உள்ள அணுக்கள் அதையும் பெற செய்யலாம். அதை வளர்க்கும் முறை கொண்டு வளர்த்து விட்டால் இந்த உடலுக்கு பின் நீங்க பிறவியிலா நிலைகள் அடைய இது உதவும். ஆகவே துருவ தியானத்தை காலையில் அந்த 5 to 6 ஒரு அரை மணி நேரமாக செய்து உங்கள் உடல் உறுப்புகள் உள்ளது அதை செய்துவிட்டு அடுத்து ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் என்ன வேண்டியது, நான் பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி பெறும் இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். என் சொல்லை கேட்பர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும். இந்த தெய்வீக அன்பை பெற வேண்டும், தெய்வீக அருளை பெற வேண்டும், தெய்வீக பண்பாக வாழும் அந்த அருள் சக்தி நான் பெற வேண்டும். உலக மக்கள் அனைவரும் அது பெற வேண்டும். இதெல்லாம் அனைவரும் இது பெற வேண்டும் என்ற உணர்வை ஒன்றி வர வேண்டும். ஆக தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும் நான் பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் அது பெற வேண்டும். உலக மக்கள் அனைவரும் அது பெற வேண்டும் என்று சொல்லலாம். ஆகவே இதை போன்று
வைரத்தைப் போல் என் சொல் ஜொலிக்க வேண்டிய நான் சொன்னால் உங்கள் இருளை நீக்கி ஒரு பழிச்சென்ற உங்கள் உணர்வுகள் தெளிவாகும் தன்மை பெற வேண்டும். வைரத்தைப் போல என் செயல் நான் செயல்படும்போது ஒருவருக்கு நம்மை செயலை பார்த்த உடனே அந்த பழிரென்று அவருக்கு ஒரு தெளிவான மனம் வர வேண்டும். வைரத்தைப் போல என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் என்று நமது வாழ்க்கையில் நமக்குள் இருளை நீக்கி பொருளறிந்து செயல்படும் தன்மையும், அந்த வைரம் எப்படி படிச்சென்று இருக்கின்றதோ அதே போல நம் மனம் எப்போதுமே அந்த வைரம் இயற்கையிலே அதன் அருகிலே வரல இருளை நீக்கி நமக்கு ஒளியாக தெரிகின்றது. இதே போல வைரத்தைப் போல நம் உணர்வின் தன்மை வலிமை பெறும்போது, அந்த துணை நட்சத்திரத்திற்கு உணர்வு பெறும்போது நமக்குள் இருள் என்ற நிலை அண்டாது அதை அகற்றிவிட்டு மன வலிமை கொண்டு நாம் வாழும் தன்மை வருகின்றது. இதை போல அடுத்து அந்த மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். எங்கள் குடும்பத்திலும் நாம் பார்க்கும் குடும்பங்களும் இந்த உலக மக்களும் அதை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை கலந்தே கொண்டு வரும். இது காலை துருவதியான முடிஞ்சவனே இதை நீங்கள் இழுத்து வளர்த்து பழகுதல் வேண்டும். அப்ப அந்த துருவ மகிழ்ச்சியின் அருணர் பெற வேண்டும் என்று அந்த துருவ மகிழ்ச்சி மனிதனாக வாழும் காலத்தில் பல பல உண்மைகளை உணர்ந்து இருளை அகற்றி ஒரு தெளிந்த மனம் கொண்டு அவன் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அறிந்தது போன்று வாழ்ந்து இரு உயிரும் ஒன்று என்றும் ஒளியின் உடல் பெற்றது. ஆனால் இதை போல நீங்கள் எண்ணி வந்தால் குடும்பத்திலும் இருமணம் கணவன் மனைவி ஒன்றி வாழும் சக்தியும், அதே சமயத்தில் மற்றவர்கள் நம்ம பகைமையிலிருந்து நீக்கி நம் அருள் உணர்வு அவர் மேல் நம்மில் நல்ல பண்பையும் நல்ல உணர்வை ஊற்றும் சக்தி பெறுதல் வேண்டும். இது காலையில் தனியா கடமையாக இந்த தியானத்தில் நீங்கள் செய்து பழகுங்க. ஆகையினால் இந்த தியானத்தால் அவரவர்கள் பெற்ற அனுபவங்களை தான் பேசச் சொன்னது. இருந்தாலும் அவரவர்கள் பெற்றாலும் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அதை தெளிவாக சொல்ல முடியவில்லை. நாளடைவில் அதுவும் தெளிவாகிவிடும். நாம் சிறுக சிறுக இதை போல நாம கூட்டு தியானங்களில் வீடுகளை அமைத்தால் நான் இதை செய்தேன், இதனால் இந்த உண்மையில் என்னால் அறிய முடிந்தது, தீமை அகற்றும் வலிமை பெற்றது என்று அந்த கூட்டு தியானங்கள் சொல்லப்படும் போது அடுத்தவர்களுக்கும் அந்த நிலை ஏற்படும். ஆகவே இதை போல ஒவ்வொருவரும் நாம் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் வெளியில கூட்டு தியானத்தை காட்டிலும் அந்த குடும்பத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கூட்டு தியானங்கள் இருந்து பழகுதல் வேண்டும். இப்படி அமைத்துக் கொண்டால் குடும்பத்தில் சாந்தமும் ஞானமும் விவேகத்துடன் வாழும், அரவணைத்து வாழும் அந்த சக்தியும் கிடைக்கும். இது ஒரு பழக்கத்துக்கு வந்தால் நாம் முறைப்படி இந்த கூட்டு தியானங்களை செய்யும் போது அந்த மாதத்தில் ஒரு நாளாவது இந்த காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி துருவ தியானத்தை செய்து நாம் முறைப்படி செய்து இந்த நிலையை பழக்கிக் கொண்டால் குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் விவேகத்துடன் வாழும் அந்த சக்தியும் கிடைக்கும். நமது வாழ்க்கையில் குடும்பத்தில் அமைதி பெற்றால் நம் தொழிலும் சிறந்து வளரும். குடும்பத்தில் அமைதி பெற்றால் மற்றவருடைய நல்ல சொல்லாக சொல்லி ஆக நமக்குள் மற்றவருடைய ஆதரவையும் பெரும் பாக்கியம் வரும். குடும்பத்தில் சிறிது கசப்பு ஏற்பட்டால் நமது வாழ்க்கையில் மனம் சோர்வடைவதும் நாம் தொழிலை சீராக செய்ய முடியாத தன்மையும், அதே சமயத்தில் புற நிலைகள் பார்க்கப்படும் இனம் புரியாத அவர்கள் சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு எதிர்நெறியாக நாம் சோர்வடைகிறோம். நாம் நல்ல உங்களை சீர்படுத்தும் தன்மையை அங்கு இழந்துவிடும். இதை போன்ற நிலைகள் இருந்தால் நாம் விடுபடுவதற்குத்தான். ஏனென்றால் 3 லட்சம் பேரை பார்த்து அனுரீதியாக தெரிந்து கொண்டதை உங்களோட பகிர்ந்து நீங்களும் அது பெற வேண்டும் என்று ஆரம்ப காலங்களிலிருந்து சொல்லி வரும்போது எல்லாம் எக்ஸ்பிரஸ் மாதிரி நான் சொல்றதை நீங்க எட்டி பிடிச்சா வரணும். அப்புறம் என்ன சொன்னாலும் ஒருத்தர் நீங்க கேட்டுக்கணும். இப்ப நான் சொல்றது அர்த்தமாகுது, பதிவாக்கிறீங்க இப்போ. ஆகவே இதை போன்ற உணர்வுகள் இங்க வளர்த்துவதற்கு காரணம் இந்த விஞ்ஞான உலகால் பேரழி வருவதை இது மாற்றி அமைத்து அறிஞான வாழ்க்கையை நாம் திருப்பு முனையாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த தியான வழி அன்பர்கள் இதை சேர்த்துக் கொண்டால் உங்கள் அருகில் உள்ள குடும்பங்களையும் அவருக்கு நல்வழி வகுத்தும் நல்ல பாதையை காட்டலாம். நீங்க குடியிருக்கும் தெருவிலும் உங்க ஊரையும் நல்ல உணர்வை பரப்பி பழகலாம். ஆகவே நம்மை காக்கலாம், நம்ம ஊரையும் காக்கலாம், இந்த உலகை காக்கும் வலிமையும் பெருக்கலாம் என்ற இந்த உணர்வுடன் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரிதொரு விஷயத்தின் தன்மை நமக்குள் ஆனால்
பகமை உணர்வாகி நமக்கும் நோயாகி நம்மையுமே நாம் காக்க முடியாத திறனே வருகின்றது. திறமை இழக்கும் தன்மை வந்து விடுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு இப்ப நாம தியானத்துக்கு செல்வோம். மணி என்னாச்சு? ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பாருளான் மாமகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அரசக்தியான் அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி அந்த பேரருள் பேரொளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வெளிப்படும் பேரருளை சூரியனால் கவரப்பட்டு பிரபஞ்சத்தில் பரவை செய்தாலும் நமது பூமி துருவத்தின் வழியில் கவர்ந்து நமது பூமிக்குள் பரவை செய்து கொண்டுள்ளது. ஆகவே இப்போது நமது குரு காட்டிய அருள்வழியில் ஏற்கனவே பலமுறை சொன்ன இந்த உணர்வு உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அதன் வலிமை பெற்றதனால் இதன் துணை கொண்டு இப்போது உங்கள் கண்ணின் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிரின் இயக்கத்துடன் தொடர்கொண்டு கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி தியானம். கண்ணை திறந்து உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தும். இப்போது அதை போல எண்ணி ஏங்கும் போது கருவழி வழி கண்ணின் நரம்பு மண்டல தொடர்புடன் உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அனைத்திற்கும் இந்த உணர்வை இயக்கும் வலிமை பெறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் புருவ மத்தியில் வீட்டிலிருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனிடம் நீங்கள் வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் சேர்த்து இணைத்து கண்ணை மூடுங்க. உங்க நினைவினை உயிரான ஈஸ்வரிடம் அதை செலுத்துங்க. இப்போ இந்த உயிர் வழி துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். கண்ணின் நினைவினை உயிருடன் இயக்கப்படும் போது இந்த உணர்ச்சியினை உயிர் வழி இந்த துருவ நட்சத்திரத்தின் வருவதை நம் உயிரில் ஈர்க்கப்படும் போது நம் உடலுக்குள் தீமை என்ற உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த அணுக்களுக்கு ஆகாரம் போகாது. இப்போது முதல்ல தடைப்படுத்துகின்றோம். இப்போது அந்த புருவ மத்தியில் துருவ நட்சத்திரத்தின் ஈர்க்கும் சக்தி வரும்போது புருவ மத்தியில் கனமாக இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் உயிருடன் மோதும் போது ஒரு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும் புருவ மத்தியில். இப்போது உங்க உடலுக்குள்ள தீமையான அணுக்களுக்கு உள்புகாது அதை தடைப்படுத்தி நிறுத்தப்படுகின்றது. இப்போது இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு
இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களில் செலுத்துங்கள். உங்கள் இரத்த நாணங்களுடைய ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். நாம் வெறுப்பு விருப்பு போன்ற நினைவுகள் உள்ள போகும்போது எவர் உடலில் இந்த வெறுப்பான உணர்வு வந்ததோ அதை நினைவாக்கி மீண்டும் எண்ணும் போது உணவு உட்கொள்ளும் போது அங்கு தடையாகின்றது. இதை போன்ற நமக்குள் வெறுப்பான உணர்வுகள் வரப்படும் போது துரு நட்சத்திரத்தின் பேரொளி செலுத்தும் போது இது ஒடுங்குகின்றது. அல்லது அந்த சக்தியின் தன்மை இரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் கண்ணின் உணர்ச்சியை செலுத்தி அந்த இரத்தத்தில் உள்ள அணுக்களை அந்த வீரிய சக்தியான அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொளி பெறச் செய்கின்றேன். இப்போது அந்த உணர்வுகளை உங்கள் இரத்தத்தில் உணரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற நினைவை செலுத்துங்கள். அந்த உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் வீரிய சக்தியை பெறும்போது இந்த உறுப்புகள் வலிமை பெற்று உங்கள் உடலின் ஈர்ப்போட்டத்தின் முன்னணியில் இருக்கக்கூடிய இதை உங்கள் சுவாசத்துக்கு வராதபடி அது தள்ளிவிடும். அதற்கே இதை இப்போது செய்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானம்.